வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த வீடியோலையும் நாம் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்பர் 1, யாரையும் நம்பாத. எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ட்ரஸ்ட் நோ ஒன். ட்ரஸ்ட் நோ ஒன். நான் யாரையும் நம்புறதில்ல. ஐ ட்ரஸ்ட் நோபடி. ஐ ட்ரஸ்ட் நோபடி. ஸோ இந்த வாக்கியத்தையே கொஞ்சம் மாற்றி அமைப்போம். எப்படி? யாருமே என்ன நம்புறதில்ல. எப்படி சொல்றது இங்கிலீஷில்? நோபடி ட்ரஸ்ட் மீ. நோபடி ட்ரஸ்ட் மீ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ப தகுந்த ஒரு ஆள் எனக்கு வேணும். ஐ நீட் சம்ஒன் ஐ கேன் ட்ரஸ்ட். ஐ நீட் சம்ஒன் ஐ கேன் ட்ரஸ்ட். நீ என்னை நம்பினேன்னா நான் உன்னை கடைசி சமயத்தில் காலை வாரி விட மாட்டேன். கடைசி சமயத்தில் கழுத்து அறுத்துட மாட்டேன். இஃப் யூ ட்ரஸ்ட் மீ ஐ won't let you down. If you trust me I won't let you down. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. let down இந்த ஃப்ரேஸுக்கு யாருக்காவது ஒரு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி சமயத்தில் கை விரிக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 2, அது உனக்கு நியாயமா தெரியுதா? எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? does it seem fair to you? does it seem fair to you? அது உனக்கு அநியாயமா தெரியுதா? எப்படி கேட்கறது? does it seem unfair to you? does it seem unfair to you? நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, நான் சொல்றது நடக்கும். what I say will happen. what I say will happen. நீ சொல்றது நடக்காது. what you say won't happen. what you say won't happen. ஸோ இந்த வாக்கியத்தை கொஞ்சம் மாற்றி அமைப்போம். எப்படி? நீ சொல்றது நடக்கவே நடக்காது. what you say will never happen. what you say will never happen. அடுத்து பார்க்கலாம். நான் சொன்னது நடந்துருச்சு. what I said happened. what I said happened. அடுத்து பார்க்க போறோம். பொதுவாக பேசும்போது எதுவுமே தானா நடக்கிறது இல்லை, நாம தான் அதை நடக்க வைக்கிறோம். எப்படி சொல்றது? things don't happen, they are made to happen. things don't happen, they are made to happen. so next set of sentences பார்க்க போறோம். நம்பர் 4, எனக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. சொல்லுவோமா? ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில வந்த பிறகு என்ன சொல்லுவோம்? எனக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஐ am so relieved now. I am so relieved now. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எனக்கு 1க்கு போகணும், எனக்கு 2க்கு போகணும், அல்லது நான் இயற்கை உபாதையை கழிக்க விரும்புகிறேன். இந்த 3 தமிழ் வாக்கத்தையும் சிம்பிளா இப்படி பொலைட்டா நாகரிகமா சொல்லிடலாம். எப்படி? ஐ வாண்ட் டு ரிலீவ் மை செல்ஃப். ஐ வாண்ட் டு ரிலீவ் மை செல்ஃப். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, என்னை பத்தி கவலைப்படாத, அது ஓ முடிவு. Don't mind me, it is your decision. Don't mind me, it is your decision. என்னோட முடிவை நினைச்சு நான் இப்ப வருத்தப்படுறேன். Now I regret my own decision. Now I regret my own decision. so regret இந்த வேர்புக்கு நம்ம செஞ்ச ஒரு காரியத்தை நினைச்சு ஏண்டா அதை செஞ்சோம் அல்லது ஏண்டா அதை செய்யலன்னு வருத்தப்படுறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வளவளன்னு இழுக்காத. முடிவு எடுக்கிறதுல வளவளன்னு இழுக்காத, இப்பயே ஒரு முடிவு எடு. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? டோன்ட் dilly dally, take a decision right now. don't dilly dally, take a decision right now. நல்லா கவனிங்க. dilly dally இந்த வேர்புக்கு ஒரு முடிவை எடுக்காம வளவளன்னு இழுத்துட்டே போறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6, இன்னும் கொஞ்சம் சகஜமா இரு. யாருக்காவது அட்வைஸ் பண்ணுவோம். ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, யார்ட்டையும் வந்து ரொம்ப போய் மூவ் ஆக மாட்டாங்க, ரிசர்வ்டா இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவோம்? இன்னும் கொஞ்சம் சகஜமா இரு. எப்படி சொல்றது? பி மோர் அவுட் கோயிங். be more outgoing. இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இரு. be more proactive. be more proactive. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 7, படுக்கையை விட்டு எழுந்திரிச்சோன்னு சில்லனை பார்த்து கேட்போம். என்ன கேட்போம்? படுக்கையே சரி பண்ணிட்டியா? அந்த போர்வை விருப்புகள்லாம் என்ன பண்றது? அழகா மடிச்சு வைக்கிறது, தலையணை அந்தந்த இடத்துல வைக்கிறது. எப்படி கேட்போம்? have you made your bed? have you made your bed? இல்லைன்னா அம்மா செம்மையா கத்துவாங்க. Otherwise, mom will shout like anything. Otherwise, mom will shout like anything. எனக்கு
படுக்கையிலேருந்து எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ஐ ஃபீல் டூ லேசி டு கெட் அவுட் ஆஃப் பெட். ஐ ஃபீல் டூ லேசி டு கெட் அவுட் ஆஃப் பெட். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். அவரு இப்பதான் வந்தாரு. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? he has just arrived. he has just arrived. அவர் இப்பதான் கிளம்பி போனாரு. he has just left. he has just left. My dear viewers, daily use sentences. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.